வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தேன் கூட்டில் கல்லெறிறதும் வீட்டை ஆல்டர் பண்ணுறதும் ஒன்று. என்ன அப்படின்னா, நேற்று என்னை சந்திப்பதற்கு ஒரு நண்பர் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தார். அவர் எதுக்கு வந்தார்னா, ஒரு வீடு கட்டியாச்சு. அந்த வீடு கட்டி ஒரு 13 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த வீட்டில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னார். அதுக்காக நான் வந்திருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வர முடியுமா இல்லை இங்கே சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், எதுக்காக நீங்கள் வீட்டை வந்து இப்போது மாற்றம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் அதுக்கு சொன்ன காரணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். என்ன அப்படின்னா, அந்த வீட்டினுடைய வாயில்படி ரோடை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. அங்கே ரோட்லேருந்து பார்த்தா அவங்களுடைய வீட்டோட ஹால் தெரியுது. ஹாலில் உட்காந்துருக்கிறவங்களாம் ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியுறாங்க. அதனால் அதை வந்து அங்கே குறுக்க ஒரு செவுர் போட்டு கிச்சன் ஒரு பக்கம் தள்ளி விட்டுடணும், ஹால் ஒரு பக்கம் தள்ளணும் அப்படின்னு சொன்னார். சரி, அப்போது அந்த வீடு வந்து நீளம் அகலம் எவ்வளோன்னு கேட்கும்பொழுது 20க்கு 20 தான் அது வந்து அகலம், 20 அடி அகலம், 20 அடி நீட்டு, மொத்தமே வந்து 400 ஸ்கொயர் ஃபீட் தான் அந்த வீடு, 400 சதுரடி. இப்போ அந்த 400 சதுரடியில் எப்படி வீடு கட்டியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஒரு கிச்சன் வச்சுருப்பாங்க, ஒரு ஹால் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு சின்னதாக பூஜை ரூம் இருக்கும், ஒரு பாத்ரூம் டாய்லெட் அட்டாச்சு இருக்கும். இதுதான் அந்த 400 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்ட முடியும். அப்படி இருக்கும்பொழுது ஹால் எப்படி வரும், ஹால் எப்படி நம்ம மறைக்கிறது அப்படின்னா, அங்கே அவருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. இது எங்கள் வீடு இல்லைங்க, என்னுடைய மைத்துனர் வீடுன்னு சொல்கிறார். அப்போ மைத்துனருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இப்போது இந்த வீட்டால் அவங்க எதுனா வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, இல்லை பசங்களுக்கு ஏதாவது திருமணம் தள்ளி போயிட்டுருக்கா, இல்லை கல்யாணம் நடந்து குழந்தை பேர் இல்லாமல் இருக்காங்களா, இல்லை வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்களா, இல்லை பக்கத்தில் வீட்டுக்காரங்களாம் சண்டை போடுறாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, அதெல்லாம் இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க, அவர் இந்த ஊரில் இல்லை, அவர் வெளியூரில் இருக்கார், அவருக்கு வந்தால் போனால் தங்கறதுக்கு மட்டும்தான் அந்த இடம், அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க, ஆனால் வந்து ரோட்லேருந்து பார்த்தா ஹாலில் உட்காந்துக்கிறவங்களாம் தெரியுறாங்க, அதனால இதை மாற்றணுன்றார். இது ஒரு நல்ல விஷயந்தான். இது ரோட்லேருந்து பார்த்தா ஹாலில் உட்காந்துக்கிறவங்க தெரியுறாங்கன்னும் பொழுது அது கொஞ்சம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு தானே. அப்போ வீட்டில் உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து மக்கள் நோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மறைக்கணும் அப்படின்னும்போது குறுக்க ஒரு செவுறு தான் வந்து போடணும். அப்படின்னா அதெல்லாம் மறைக்கணும்னா குறுக்க ஒரு செவுறு போடுறது தான் தீர்வாடுனா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதாவது இந்த 400 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம எப்படி வந்து குறுக்க இன்னும் சின்ன சின்ன செவுறுலாம் போட்டு நம்ம தடுக்க முடியும்? இது வந்து வெட்டி செலவு. இது அந்த நண்பர்கிட்ட நான் சொல்கிறேன், ஏங்க ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்க்ரீனை வாங்கி அந்த வாஸ்காலில் மேலே 2 பக்கம் ஒரு 2 ஆணி வச்சு அடித்து அதில் கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே தெரிய போகிறது இல்லை. இதுக்கு எதுக்கு நீங்கள் வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறீங்க? இந்த வீடு ஆல்ட்ரேஷன் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பாம்பு ஒரு பெட்டியில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அது அமைதியாக இருக்கும். நாம் வந்து ஒரு குச்சி எடுத்து அந்த பாம்பை குத்தும் பொழுது அது புஷ்ஷுன்னு சீறி வரும். ஒரு குளவி கூடு, ஒரு தேன் கூடு பார்த்தீங்கன்னா தூரந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு கல் எடுத்து அந்த கூட்டு மேலே அடிச்சிட்டிங்கன்னா அடிக்கிறவனையும் கொட்டும், அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே கொட்டும். ஸோ அதுபோல தான் ஒரு வீடு நல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் ஒரு ஆல்ட்ரேஷன் சொல்லிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான விளைவுகள்லாம் நீங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி சொல்லுங்கள். நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லா போயிட்டு இருக்குது லைஃபு. இதை போய் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு
வித்தியாசமான நிகழ்வுலாம் நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த வீட்டில் போய் நீங்கள் ஆல்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையை வச்சிங்கன்னா, ஒரு இடிக்கிறேன், ஒரு செவுறு கட்டுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த தேன் கூட்டில் கல் எறிகிற கதை தான் அது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால். ஸோ அதெல்லாம் வேண்டாம். வீடு நல்லா இருக்குங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீனை வாங்கி அந்த வாசக்காலில் கட்டிடுங்க போதும். அது வந்து ரோட்லேருந்து பார்த்தா தெரியாது. ஸோ இது ஆல்டர் பண்ணுற வேலையை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அவரை உங்கள் மைத்துனர்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பியாச்சு. இந்த ஆல்டர் பண்ணுற விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்குது அந்த வீட்டில் வாழக்கூடியவர்களுக்கு. அப்போ அந்த வாழக்கூடிய அந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் பாதிக்குமானா, நிச்சயமாக அவங்க உறவினரையும் பாதிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒரு வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அந்த நண்பருக்கு சொன்னது தான், நீங்கள் ஒரு வீடு ஆல்டர் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு தேன் கூட்டில் ஒரு கல் எறிகிற கதை. அது எறிகிறவங்களையும் கொட்டும், அந்த தேனீக்கள் அங்கே இருக்கிற எல்லாரையுமே கொட்டும். ஸோ இதை வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் வீடு ஆல்டர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடு ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சரிவை அவங்க எதிர்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த வீடு ஆல்ட்ரேஷன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கவனிக்கத்தக்க ஒன்று. ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நிறைய நெருங்கிய நண்பர்கள்லாம் வந்து ஒரு அன்பு தொல்லை கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஊரில் இடம் இருக்குது, நான் அங்கே வீடு கட்டணும், போனால் வந்தால் நான் தங்கணும், அந்த வீட்டோட அமைப்பு பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு ரோடு இருக்குது, தெற்கு மேற்கு ரோடு இருக்குது, வடக்கில் ஒரு ஏரி இருக்குது, வடக்கில் ஒரு குளம் இருக்குது, தெற்கில் ஒரு மலை இருக்குது, ஒரு பெரிய மரம் இருக்குது, இப்படிலாம் சொல்கிறாங்க. லொக்கேஷனை வந்து அவங்க எனக்கு கண் முன்னாடி கொண்டு வராங்களாம். கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் அங்கே வீடு கட்டணும், எப்படி கட்டணும் சொல்லுங்கள், எந்த பக்கம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அது எப்படி இந்த நண்பர்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குதுன்னு தான் தெரியல. ஒரு நோயாளி எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா மருத்துவர்கள் வந்து வீட்டுக்கு வந்து ஊசி போடுவாங்க. எந்த மருத்துவர்கள் வருவாங்கன்னா, ஒரு ஜுரம் வந்துருச்சுன்னா வீட்டுக்கு வந்து மருத்துவர் வந்து ஊசி போடலாம், தலைவலின்னா ஊசி போடலாம், எனக்கு ஒரு சின்ன வண்டியிலேருந்து விழுந்துட்டேன், கை காலில் சிராய்ப்பு இருக்குது அப்படின்னா மருத்துவர் வந்து வீட்டுக்கே வந்து அந்த சிராய்ப்புக்கெலாம் மருந்து போட்டு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஊசி போட்டு போகலாம். இதே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு, இல்லை என்னுடைய வயிற்றில் வந்து ஒரு கட்டி இருக்குது, என் முதுகில் வந்து ஒரு கட்டி இருக்குது, காலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கால் முறிவு ஏற்பட்டுருக்குது, எலும்பில் வந்து முறிவு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சாதாரண மனிதர் ஒரு மருத்துவரை கேட்கும்போது அந்த மருத்துவர் என்ன பதில் சொல்லுவார்? அது முடியாதுங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க, இங்கே வந்தால் தான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நோயாளியை இந்த மருத்துவமனைக்கு கூப்பிடுவார். ஸோ இதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா முதல்ல அந்த இடத்த பார்க்கணும். அந்த இடத்த ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த மருத்துவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நோயாளியை கொண்டு போயிட்டாருன்னா அவர் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அவருடைய உடம்புல எந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குது, உள்ளர கட்டி இருந்தால் அது எந்த வகையான கட்டி, அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் கரைக்க முடியுமா, இல்லை மருந்து மாத்திரையிலே கரைச்சிடலாமா, இது ஒரு ஆய்வு. அது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தானே தெரியும். அதுக்குண்டான அந்த மெஷினரிலாம் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்குது. ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா மருத்துவமனையிலும் இந்த நோயாளிகளுக்கான தீர்வு கொடுக்கணும்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் அதை ஸ்கேன் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த நம்ம ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னும் பொழுது ஒரு வாஸ்து ஆலோசகர் நேராக போயிட்டு அந்த இடத்த பார்த்தா தான் அதை ஸ்கேன் பண்ண முடியும். இந்த இடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு, அந்த இடத்துல வீடு கட்டலாமா, தெருக்குத்து அமைப்பு ஏதாவது இருக்கா, அது நல்ல தெருக்குத்தா தவறான தெருக்குத்தா, நல்ல தெருக்குத்துனா நம்ம வீடு கட்டலாம், தவறான தெருக்குத்துனா அந்த இடத்த வந்து எப்படி மாற்றம் பண்ணி நம்ம வீடு கட்டலாம், இல்லை மாற்றம்லாம் பண்ண முடியாது வேற இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னும் பொழுது அந்த இடத்த போய் நேராக நம்ம போய் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நம்மளால்
தீர்மானிக்க முடியுமே தவிர, நெருங்கிய நண்பர் தானே அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துலேருந்து என்னுடைய இடத்துக்கு வந்து தீர்வு சொல்லுங்கன்னா, அது வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டும். அந்த கை கால் முறிவு ஏற்பட்டு அந்த மருத்துவரை நம்முடைய வீட்டுக்கே வந்து நீங்கள் மருத்துவம் பாருங்கன்னு சொல்கிற கதை தான் இது. ஸோ என்னுடைய நண்பர்களுக்கு ஒரு அன்பான தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா உங்கள் இடம் எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வாஸ்து ஆலோசகரை பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை என்ன கூப்பிட்டாலும் சரி, நான் நேராக வந்து பார்த்துட்டு அந்த இடத்த ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டுறதுக்கு முடிவு பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜோதிடர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய ஜாதக கட்டத்தை வச்சு கிரகங்களுடைய பயணத்தை தீர்மானித்து, ஓ இந்த மாதம் இந்த கிரகம் வந்து இந்த இடத்துல இருக்கு, இந்த மாதம் இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குன்னு இந்த கிரகத்தினுடைய பயணங்களை தீர்மானம் பண்ணி நமக்கு பலன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க உட்கார்ந்த இடத்துலேருந்தே கிரகங்களின் ஓட்டத்தை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு வாஸ்து ஆலோசகர் அப்படி கிடையாது. பயணிக்கிறார். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் டிராவல் பண்ணும்பொழுது, அந்த நம்ம போய் எந்த இடம் பார்க்க போகிறோமோ அந்த இடத்துக்கான இந்த பிரபஞ்ச ரகசியம் அந்த டிராவலிங்கில் தான் இருக்குது. ஸோ அந்த டிராவலிங்கில் நம்ம வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கான தீர்வு நம்ம சொல்லும் பொழுது அந்த இடத்துல வீடு கட்டி வாழக்கூடியவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னும் பொழுது இந்த பயணத்தில் நம்ம வந்து அந்த பிரபஞ்சம் சொல்லிடும், இந்த நீங்கள் போகிறது இடம் வந்து உங்களுக்கு சூட்டான இடம் இல்லைன்னா நீங்கள் வேணாம் இந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பயணம் தான் நமக்கு வந்து தீர்மானிக்குது. ஸோ இந்த காரணத்துக்காக என்னுடைய நண்பர் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தயவு செய்து நீங்கள் உங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்கள் இடத்துக்கு ஒரு வாஸ்து ஆலோசகரை கூட்டின்னு போய் காட்டுங்க. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு இந்த இடம் முதல்ல நல்ல இடமா, வீடு கட்டலாமா அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்னை வந்து பாருங்கள், தாராளமாக நான் பண்ணித்தரேன். ஏன்னா நான் அந்த உங்கள் ஊரில் யார் ஆலோசகரோ அவர்கிட்ட அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டு அவர் சொல்லுவார், ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்குங்க, நீங்கள் வந்து தாராளமாக வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு கன்கரன்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்து பிளான் கூட போட்டு தரலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஜென்ரலாக வந்து எங்கள் ஊரில் நான் வீடு கட்ட போகிறேன், எனக்கு வந்து ஒரு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி தயவு செய்து என்னை வந்து ஒரு தர்ம சங்கடத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க. நிறைய பேர் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் அதை அவாய்ட் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே நல்லது. காரணம் என்னென்னா, ஒரு வீட்டோட அமைப்பு வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து 10 மாதம் அம்மாவோட கருவிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா வந்து குழந்தைய பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ, அதே மாதிரி தான் ஒரு வீட்டை கன்சீவ் பண்ணி நம்ம அதை டிசைன் பண்ணி அந்த வீடு கட்டி முடிக்கும் பொழுது அந்த வீட்டில் வாழ போகிறவங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் குடி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வாங்க. அதை பார்க்கும்பொழுது நமக்கு அந்த எப்படி அம்மாவுக்கு அந்த குழந்தைய பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்குதோ அந்த சந்தோஷம் நிச்சயமாக எனக்கும் இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த இடத்த பார்க்காம நான் வந்து பிளான் போட்டு தரமாட்டேன். நீங்கள் அப்படி தான் நான் வந்து இடத்த பார்க்காம தான் வந்து நீங்கள் பிளான் போடணும் அப்படின்னா லோக்கலில் ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை நீங்கள் போய் கன்சிடர் பண்ணி அவரை கூப்பிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு நல்ல இடம்னா அதுக்கப்புறம் ஒன்றா பார்க்கலாம். ஸோ நண்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், இந்த மாதிரியான என்னை வந்து ஒரு தர்ம சங்கடத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க. ஸோ என்னுடைய பாலிசியை நீங்கள் வந்து மாற்றாதீங்க தயவு செய்து. இது நிச்சயமாக வந்து 2 பேரையுமே பாதிக்கும், என்னையும் பாதிக்கும், அது உங்களையும் பாதிக்கும். ஸோ எதுக்கு நாம் வந்து கண்ணை திறந்துக்கிட்டே நம்ம போய் பள்ளத்தில் விழணும்? ஸோ இதெல்லாம் மாற்றிக்கோங்க ப்ளீஸ். ஸோ இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான வாஸ்து தகவலோடு ஒரு புதிய முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல் கூடும்.